கரூர் சம்பவத்தில் புதிய தலைமுறை சார்பு நிலையற்ற செய்திகளை வெளியிட்டது. மற்ற தொலைக்காட்சிகள்லாம் அரசாங்கம் சொல்கிறது அப்படியே மறுவாந்தி எடுத்தது. அதனுடைய விலையை தான் அவங்க இன்னைக்கு கொடுக்குறாங்க. அரசு கேபிளில் தொலைக்காட்சிகள் முடக்கப்பட்டால், அதுவும் செய்தி தொலைக்காட்சிகள் எல்லாமே நஷ்டத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறாங்க. அரசு கேபிளிலிருந்து புதிய தலைமுறை தற்காலிகமாக முடக்கப்பட்டிருப்பது என்பது கடும் கண்டனத்துக்குரியது. எடப்பாடி பீரியடில் நிறைய தடவை நடந்திருக்கு. இப்போ ஸ்டாலின் பீரியடில் நடக்குது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. கண்டிப்பாக இது கண்டனத்துக்குரியது. அன்னைக்கு ஜெயலலிதா எடப்பாடி பண்ணாங்கன்னு ஸ்டாலின் பண்ணுறது ஒன்றும் நியாயப்படுத்த முடியாது. அதுவும் விகடன் இணையதளத்தை மத்திய அரசு முடக்கும் போது அதுக்கு குரல் கொடுத்த முதலமைச்சர் இப்பொழுது அமைதியாக இருப்பது என்பது ஏற்புடையது. இது கண்டிப்பாக இது கருத்துரிமை மீதான கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல். உலகம் முழுவதுமே நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே ப்ளீடிங் தான். அதுவும் தீபாவளி சீசனில் தான் அவங்களுக்கு வருமானம் அதிகம். விளம்பரம் நீ தீபாவளி சீசனில் 5 நாள் அவன் வருமானத்தில் கை வைக்கிறான். இது எவ்வளோ பெரிய மோசடிங்க, இது எவ்வளோ பெரிய துரோகம், இது அயோக்கியத்தனம் இல்ல. திமுகவோட தோழமை கட்சிகள் திருமாவளவன் குரல் கொடுத்திருப்பது நல்லது, வரவேற்கத்தக்கது. முதல் கருத்து அவரா சொல்லியிருக்காரு. 2 இடதுசாரிகளும் விசிகா இவங்க காங்கிரஸ் கட்சியும் வாய் திறக்கணும். இதுலலாம் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வர தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்படுதோ இல்லையோ திமுகவோட கூட்டணி கட்சிகள் மக்கள் மன்றத்திலிருந்து துடை தெரியப்படும். மற்ற மீடியா ஹவுசஸும் வாய் திறக்கணும். யாரோ ஒரு பத்திரிகையாளரை பற்றி அண்ணாமலை ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாருன்னு வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட கூட்டம் கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க இன்னைக்கு வாய்மொழியை மௌனமாக இருக்காங்க. இதை விட மோசமாக கட்சி சேனல்ஸில் போடுவாங்க. கவர்மெண்ட் கவலைப்படாது. ஏன்னா அதுக்கு எந்த நம்பகத்தன்மையும் கிடையாது. நம்பகத்தன்மை உள்ள சேனல்ஸ் ப்ரொஃபஷனல் சேனல்ஸ். அதனால தான் அவங்களுக்கு இவங்க மேலே கோவம் வருது. அதனால தான் எடப்பாடி பீரியடில் நியூஸ் 18 குறி வச்சாங்க. ஸ்டாலின் பீரியடில் புதிய தலைமுறையை குறி வைக்கிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சர் ஆவாரா மாட்டாரா அப்படின்ற கருத்துக்கள் தெரியல பேசப்பட்டு வருது. என்ன காரணம் திமுக இவரை மீண்டும் அமைச்சராக்கி பார்க்கணும்னு என்ன தேவை இருக்கு திமுக? அதை நீங்கள் நல்ல கேள்வி போய் கேட்க வேண்டியது முதலமைச்சருக்கு. 2000 பேரை ஒரு குற்றச்சாட்டில் குற்றவாளிகளை சேர்த்து விசாரணையை கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடத்தணும்னு உச்சநீதிமன்றமே சொல்லுது. அந்த அளவுக்கு விசாரணையை சீர்குலைத்திருக்கிறார்கள். அவரை மந்திரியாகத்தையும் அவங்களை துடிக்கிறாங்கன்னு தெரியல. செந்தில் பாலாஜி செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்கா சார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. செல்வாக்கு இருக்கா இல்லையான்றதை விட ஆக்கலாமா வேணாமான்றதான கேள்வி. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணு அந்த குற்றச்சாட்டுக்குள்ளான ஒருவரை மறுபடியும் உச்சநீதிமன்றத்தோட கண்டனங்களுக்கு பிறகும் நாங்கள் மந்திரியாக்கியே தீர்வோம்னா இது திமுகவுக்கு கண்டிப்பாக வரும் தேர்தலில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. 2000 பேர் அந்த வழக்கில் குற்றம் சேர்த்து அந்த வழக்கு விசாரணையை தமிழக அரசு சீர்குலைத்திருக்கிறது. குற்றச்சாட்டை வைத்ததே தற்போதைய முதல்வர் உச்சநீதிமன்றம் கேட்குது. சுதந்திர இந்திய வரலாறுல இப்படி ஒரு ஜெயிலி கூத்து நடந்ததே இல்லை. மாற்றுக் கட்சியில் செந்தில் பாலாஜிக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து திமுகக்குள்ள செந்தில் பாலாஜி மேல நிறைய கோவம் இருக்குங்க. அவருக்கு புதுசாக வந்தவருக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ சலுகை கொடுக்கணும்? அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களில் கிட்டத்தட்ட 90% அமைச்சர்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பிரபலமான தனியார் செய்தி சேனல் ஒன்று இந்த அரசு கேபிளில் வரவிடாமல் முடக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த சேனல்? புதிய தலைமுறை. சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. அது அந்த சேனல் முடக்கப்பட்டிருக்கிறது. காரணம் கேட்டிருக்காங்க. அதற்கு அதிகாரிகள் சரியான விளக்கம் கொடுக்கல அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி விசிகாவின் தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஊடகத்தின் உரிமையை யாராலும் பறிக்க அதிகாரம் கிடையாது அப்படின்லாம் அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது கரூர் சம்பவத்தில் புதிய தலைமுறை சார்பு நிலையற்று நடுநிலையோடு ப்ரொஃபஷ்னலாக செய்திகளை வெளியிட்டது தான் அரசு கேபிள்லேருந்து இது இன்றைக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டதற்கு காரணம் என்று தான் பரவலாக கருதப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக காரணங்கள் அரசு அதிகாரிகள் சொல்லாவிட்டாலும் இதுதான் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நிர்வாகத்தின் சார்பில் தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது சொல்வதும் விவரம் அறிந்தவர்கள் சொல்வதும் இந்த கருத்து தான் அவங்களுக்கும். இது ஒன்றும் புதுசு இல்லை. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எடப்பாடி பீரியட்லையும் இது நடந்திருக்கு, ஜெயலலிதா பீரியட்லையும் இது நடந்திருக்கு. இதே ஞாபகத்தில் வச்சு தான் இதை பேசும். இது ஏதோ ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எடப்பாடி பீரியடில் நியூஸ் 18 நடந்திருக்குது, சன் நியூஸுக்கு நடந்திருக்குது. குறிப்பாக நியூஸ் 18 அதிகமாகவே நடந்திருக்குது. அப்போ அவங்க போய் அந்த அதிகாரிகள்கிட்ட பேசுவாங்க, அப்புறம் 10 நாள் பொறுத்து கொடுப்பாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். தப்பு ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் நடக்கும்போது இது தப்பு தான். யார் செஞ்சாலும் இது தப்பு தான். ஏன்னா இதே நம்முடைய முதலமைச்சர் ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது விகடன் டிஜிட்டல் எடிஷனில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விலங்கிட்டு அமெரிக்கா முன்னால் உட்கார்ந்திருப்பது போல ஒரு கார்ட்டூன் போட்டப்போ விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது. அப்பொழுது கடும் கண்டனங்களை தெரிவித்தவர் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின். ஆமாம். இன்றைக்கி அவருடைய ஆட்சியில் ஒரு தொலைக்காட்சியோட ஒளிபரப்பை அரசு கேபிளில் உருவுறாங்கன்னா அது அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு நடவடிக்கை, கருத்துரிமைக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் அது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது.
நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லா ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு. ஜெயலலிதா பீரியடில் நடந்திருக்கு, எடப்பாடி பீரியடில் சில முறை நடந்திருக்குது, இப்போ ஸ்டாலின் காலத்தில் நடக்குது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இப்போ இவங்க அதிகாரத்தில் இருக்கிறதாலையும் இப்பயே வந்து இவர்கள் வந்து மோடி கவர்மெண்ட் பண்ணும்போது அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து கண்டனம் தெரிவிக்கிறதும், இவங்க ஆட்சியில் அதையே செய்யறதும் இவர்கள் எந்த அளவுக்கு இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. கரூர் சம்பவத்தில் புதிய தலைமுறை சார்பு நிலையற்ற செய்திகளை வெளியிட்டது. மற்ற தொலைக்காட்சிகள்லாம் அரசாங்கம் சொல்றது அப்படியே மறுவாந்தி எடுத்தது. அதனுடைய விலையை தான் அவங்க இன்னைக்கு கொடுக்குறாங்க. அரசு கேபிள்லேருந்து தொலைக்காட்சிகள் முடக்கப்பட்டால், அதுவும் செய்தி தொலைக்காட்சிகள் எல்லாமே வந்து நஷ்டத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறாங்க. அரசு கேபிள்லேருந்து அது தூக்குறாங்கன்னா வந்து அவங்களோட வியூவர்ஷிப் அடிவாங்க. அதுவும் இப்போ தீபாவளி டைமில் வியூவர்ஷிப் அடிவாங்கன்னா அவங்களோட வருமானம் குறையும். செய்தி சேனல்கள் எல்லாமே வந்து கடும் நஷ்டத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அரசு கேபிளிலிருந்து புதிய தலைமுறை தற்காலிகமாக முடக்கப்பட்டிருப்பது என்பது வந்து கடும் கண்டனத்துக்குரியது. நிச்சயமாக வந்து அரசு மறுபரிசீலனை செய்து அரசு கேபிளில் புதிய தலைமுறை எந்த பேண்ட் வித்தில் கொடுத்தாங்களோ அதே பேண்ட் வித்தில் கொடுக்கணும். எந்த தொலைக்காட்சியும் யார் அரசாங்கத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதை வந்து முடக்குவது என்பது வந்து ஏற்புடையதல்ல. அது ரொம்ப தப்பு, ஜனநாயகத்துக்கு விரோதமானது. தெளிவாக எல்லாருக்கும் தெரியுது சார், ஒன்றும் பண்ண முடியலையே சார். இல்லை, அதுதான் மறுபடியும் இருக்கக்கூடிய ஒரு துறை வந்து இப்படி இவங்க பண்றதுன்றது எப்படி இது ஏற்றுக்க முடியும்? தம்பி, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது புதுசு இல்லை. தயவு செஞ்சு இதை முதல்ல நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு பேசுங்க. இது ஏதோ இன்னைக்கு நடந்ததுன்னு நினைக்காதீங்க. அரசு கேபிள்ன்றது ஒன்று கொண்டு வந்த பிறகு 2007 கருணாநிதி கொண்டு வந்தார். அப்புறம் 10 அவரே அதை வந்து நிலைகுறைய வச்சார். 11 ஜெயலலிதா வந்தோன்னா அதை முன்னெடுத்துட்டு போனாங்க. அப்பயே ஜெயலலிதா பீரியட்லேயே வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செய்திகள் போடும்போது 2 நாள் 3 நாள் சேனலில் முடக்கிறது, அரசு கேபிளில் வந்து உருவதுன்றது சகஜமாக நடந்துட்டு தான் இருந்தது. எடப்பாடி பீரியடில் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி பீரியடில் நிறைய தடவை நடந்திருக்குது. நியூஸ் 18க்கெல்லாம் தொடர்ந்து பல முறை நடந்திருக்கு. இப்போ ஸ்டாலின் பீரியடில் நடக்குது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. கண்டிப்பாக இது கண்டனத்துக்குரியது. அன்னைக்கு ஜெயலலிதா எடப்பாடி பண்ணாங்கன்னு ஸ்டாலின் பண்ணுறது ஒன்றும் நியாயப்படுத்த முடியாது. அதுவும் விகடன் இணையதளத்தை மத்திய அரசு முடக்கும் போது அதுக்கு குரல் கொடுத்த முதலமைச்சர் இப்பொழுது அமைதியாக இருப்பது என்பது ஏற்புடையதில்லை. இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். கண்டிப்பாக இது கருத்துரிமை மீதான கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல். உடனடியாக அரசு கேபிளில் பழைய மாதிரி புதிய தலைமுறை தெரிவதற்கு உரிய நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது. இல்லைன்னா அவங்க நீதிமன்றத்தை நாடணும், இல்லை மக்கள் மன்றத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகணும். எல்லா எதிர்கட்சிகளும் குரல் கொடுக்குறாங்கன்னா அரசு வந்து வழிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவோட தோழமை கட்சிகள் திருமாவளவன் குரல் கொடுத்திருப்பது நல்லது, வரவேற்கத்தக்கது. முதல் கருத்து அவரா சொல்லியிருக்காரு. 2 இடதுசாரிகள் விசிகா இவங்க காங்கிரஸ் கட்சியும் வாய் திறக்கணும். இதுலலாம் வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வர தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்படுதோ இல்லையோ திமுகவோட கூட்டணி கட்சிகள் மக்கள் மன்றத்திலிருந்து துடை தெரியப்படும். இந்த ஜனநாயக விரோத காரியங்களுக்கு திமுகவோட தோழமை கட்சிகள் துணை போகக்கூடாது. குரல் கொடுத்திருக்கக்கூடிய திருமா பாராட்டுக்குரியவர். இல்லை, இந்த சம்பவத்தில் மக்களின் பார்வை எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஒரு ஊடகம் இப்படி நடுநிலையாக இருந்து செய்திகளை பரப்பியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும் இப்படி நடவடிக்கை, மற்ற செய்திகள்லாம் அப்போ வந்து இவங்க சொல்றதை கேட்டு தான் பண்ணுறாங்கன்னா நம்பிக்கை போயிடாத ஊடகத்தின் மேலே. அதெல்லாம் அதெல்லாம் வந்து மக்களை வந்து அவ்வளோலாம் நீங்கள் வந்து ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாலாம் பார்க்காதீங்க. புதிய தலைமுறை தெரியல, அவ்வளோ டீப்பாலாம் பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு தெரிஞ்சால் பர்மனெண்ட்டாக ஒன்றும் அரசு கேபிள்லேருந்து எடுக்க முடியாது. கண்டிப்பாக அதை எடுக்க முடியாது. அது நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு இது போகும்பொழுது மக்கள் வந்து அதை பதில் சொல்ல தான் செய்வாங்க. மக்கள் மன்றத்தில் அது எதிரொலிக்கும். அதுக்கு முன்னாலே பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று நான் நம்புகிறேன். இது ரொம்ப தவறானது. நீங்கள் மற்ற மீடியா ஹவுசஸும் வாய் திறக்கணும். இதில் திமுகவுக்கு எதிராக ஏதாவது வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தோன்னா வரிஞ்சு கட்டிட்டு வரக்கூடிய தமிழ்நாட்டு ஊடகங்கள் இன்றைக்கி திமுக அரசு ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான காரியத்தை செய்யும்பொழுது வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடாது. யாரோ ஒரு பத்திரிகையாளரை பற்றி அண்ணாமலை ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாருன்னு வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட கூட்டம் கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க இன்றைக்கி வாய்மூடிய மௌனமாக இருக்காங்க. 90% தமிழ்நாட்டு ஊடகங்கள் திமுகவோட கொத்தடிமையாக மாறி போனதன் விளைவு தான் இது. யாராவது முதுகெலும்புடன் செய்தி போட்டாங்க அப்படின்னா அவங்கள முடக்கிறாங்க. ஆனால் மக்கள் மன்றத்தில் இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா ஆல்ரெடியே தொலைக்காட்சிகள் தங்களுடைய நம்பகத்தன்மையை மக்களிடம் இழந்து விட்டன. ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அதுக்கு காரணம் என்ன சார்? இதுதான் காரணமா? இது எது இந்த மாதிரி முடக்கிறதுனால இந்த மாதிரி இது வந்து நான் மறுபடியும் சொன்னேன், இது ஸ்டாலின் ஒன்றும் ஆரம்பிக்கல. இது முன்னால இருந்தவங்க செஞ்சதை அவர் தொடர்றாரு, அவ்வளவுதான். இதுல வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஜால்ரா தட்டுற வேலையை தான் தொலைக்காட்சி சேனல்கள் செய்து மக்கள் பிரச்சனையை பேசுறது இல்லைன்றதுனால தான் மக்கள் சோஷியல் மீடியா பக்கம் திரும்புகிறாங்க. இன்றைக்கி ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரும்பாலான மக்கள் வந்து குறிப்பாக இளைஞர்கள் வந்து மொபைலில் சோஷியல் மீடியாவில் பார்த்து ட்விட்டரில் யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறானே இல்லையா, தொலைக்காட்சிகளை போய் பார்த்து தெரிந்து கொள்வது என்பது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆல்ரெடி தங்களுடைய நம்பகத்தன்மை இந்த மீடியா இழந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு ஜால்ரா போடுறது மட்டும்தான் வேலைன்னா நிச்சயமாக வந்து அது மக்கள் மன்றத்தில் எடுபடாது. இது நிச்சயமாக இந்த போக்கை தமிழக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா வரும் தேர்தலில் இது எதிரொலிக்கும்.
ஒரு கருத்து சார், இவங்க நடுநிலையா கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை தாண்டி இப்போ அதிமுக இருக்கு, அதுக்கு ஃபேவரா ஒரு சேனல் இருக்கும். அவங்க மிகவும் மோசமாக ஆளுங்கட்சி திமுக எதிர்த்து விமர்சனங்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா அவங்கள மட்டும் டச் பண்ணல. நல்ல கேள்வி. ஏன்னா இந்த கட்சி சார்புள்ள சேனல்ஸை யார் பார்க்குறாங்கன்றது மக்களுக்கு தெரியும். ஜெயா டிவி, நியூஸ் ஜே, கலைஞர் டிவி, சன் டிவி இதெல்லாம் வந்து கட்சி சார்புள்ள சேனல். ஆமா, நியூஸ் ஜேவும் ஜெயா டிவியும் அதிமுக சேனலு, கலைஞர் டிவியும் சன் டிவியும் திமுக சேனல். இதில் எது போட்டாலும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு புதிய தலைமுறையில் ஒரு நியூஸ் 18ல் ஒரு தந்தியில் வருதுன்னா அரசாங்கம் விழிச்சுக்கும். அரசாங்கத்துக்கு கோவம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து திமுக காரனே கலைஞர் டிவியும் சன் டிவியும் பார்க்க மாட்டான். அவன் புதிய தலைமுறை நியூஸ் 18 தான் பார்ப்பான். அதிமுக காரன் நியூஸ் ஜேவும் ஜெயா டிவியும் பார்க்க மாட்டான். அவன் தந்தி டிவி புதிய தலைமுறை நியூஸ் 18 தான் பார்ப்பான். அதனால் ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இதை விட மோசமாக கட்சி சேனல்ஸில் போடுவாங்க. கவர்மெண்ட் கவலைப்படாது. ஏன்னா அதுக்கு எந்த நம்பகத்தன்மையும் கிடையாது. நம்பகத்தன்மை உள்ள சேனல்ஸ் ப்ரொஃபஷனல் சேனல்ஸ். அதனால தான் அவங்களுக்கு இவங்க மேலே கோவம் வருது. அதனால தான் எடப்பாடி பீரியடில் நியூஸ் 18 குறி வச்சாங்க, ஸ்டாலின் பீரியடில் புதிய தலைமுறையை குறி வைக்கிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ப்ரொஃபஷனல் சேனல்ஸ் வந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு கோவம் வரும். கட்சி சேனல் அவன் எதை வேணால் போட்டேன். அதை எவங்க பார்க்குறான்? அவங்களுக்கு சன் டிவிக்கு பெரிய வியூவர்ஷிப் இருக்குன்னு அவங்க சொல்லலாம். ஆனால் சன் நியூஸை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அது திமுகவோட சேனல். கலைஞர் டிவியாவது ஒரு குறைஞ்சபட்ச நேர்மையோட வெளிப்படையான திமுக சேனல். இது நடுநிலை சேனல்ன்ற போர்வேல அட்டுழியம் செய்யக்கூடிய சேனல் தான் சன் டிவி சேனல். சன் டிவி அடிப்படையில் ஒரு திமுக சேனல். இது அதில் என்னதான் நியூஸ் வந்தாலும் அதோட நம்பகத்தன்மை என்பது ஒரு புதிய தலைமுறையிலையோ நியூஸ் 18லையோ வந்த நம்பகத்தன்மை சன் டிவிக்கு கிடையாது. நம்பகத்தன்மை கிடையாது. வியூவர்ஷிப் இருக்கலாம், நம்பகத்தன்மை இல்லை. நம்பகத்தன்மை கிடையாது. ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்பகத்தன்மை வேற, வியூவர்ஷிப் வேற. ஸோ நம்பகத்தன்மை உள்ள சேனல்ஸில் அதுக்கு வியூவர்ஷிப் குறைவாக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு கோவம் வருது. அதுதான் சன் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவி, நியூஸ் ஜே இதில் வந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு. இப்போ கலைஞர் சிஎம்மாக இருக்காரு, நியூஸ் ஜேலையோ ஜெயாலேயோ வருதுன்னு வச்சுக்கோங்க, அவர் கவலையப்பட மாட்டார். இப்போ நியூஸ் ஜேல ஸ்டாலினுக்கு எதிராக எது வந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஜெயா டிவியில் எது வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அதோட நம்பகத்தன்மை 0. அதே மாதிரி வந்து கலைஞர் டிவியும் சன் டிவியும் அதோட நம்பகத்தன்மை 0. நான் மறுபடியும் சொல்கிறேன், வியூவர்ஷிப் எல்லாத்தையும் விட கூட இருக்கலாம், நம்பகத்தன்மை 0. கொள்கை வகுப்பாளர்கள், பத்திரிகையாளர்கள், நீதிபதிகள், அரசு அதிகாரிகள், பல்துறை சார்ந்த அதிகாரிகள், நிபுணர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து ஒரு புதிய தலைமுறையிலையோ நியூஸ் 18லையோ வந்துன்னா அதை நம்புவான். ஒரு சன் டிவிலையோ ஜெயா டிவிலையோ வந்து அவன் நம்ப மாட்டான். ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கண்டுக்கவே மாட்டான். அது வந்து அப்படி வந்தாலும் அவன் வந்து அது பெரிய அளவில் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா இவையெல்லாம் அடிப்படையில் கட்சி சார்ந்த சேனல்கள். 2 சேனல் திமுக, 2 சேனல் அதிமுக. அதனால் வந்து அரசாங்கத்துக்கு கோபம் வந்து புதிய தலைமுறையிலையோ நியூஸ் 18லையோ காமிச்சாதான் வருது. அதனால தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. அதை தாண்டி இந்த சேனல்களை தொட்டு அவங்களுக்கு ஆதரவாக அந்த கட்சி நிலைப்பாடு வருவாங்க, இவங்களுக்கு கேட்க ஆள் இல்லைன்ற மாதிரி நோக்கம் தானே இந்த மாதிரி இல்லைங்க. அது மிரட்டுறதுங்க, மற்ற சேனல்ஸை மிரட்டுறது. நான் ஒன்று அது இப்போ தீபாவளி டைமில் கரெக்டாக உருவுறோம். அது நல்லா கவனிங்க. தீபாவளி டைமில் உருவும் போது இந்த அவங்களுக்கு வருமானம் போதுங்க. ஏன்னா இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே ப்ளீடிங். உலகம் முழுவதுமே நியூஸ் சேனல்ஸ் ப்ளீடிங். எந்த சேனலுமே இப்போ சன் டிவி கூட சன் நியூஸ் ப்ளீடிங். சன் குரூப்புன்றதுனால அவங்களுக்கு ப்ராஃபிட் கொட்டுது. கொரோனா காலத்தில் கூட லாபம் சம்பாதிச்ச ஒரே குரூப் வந்து சன் குரூப் தான். ஏன்னா மக்கள் ஆதரவு இருக்குது. அவங்க கொள்ளடிச்சாங்கன்னு நான் சொல்லலை. மக்கள் பார்க்குற டிவி சன் டிவி, அதாவது சன் மெயின் அண்டு சன்னோட ஆதித்யா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொக்கே ஆஃப் சேனல்ஸ் 18 சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சன் டிவி இருக்குது, சன் நியூஸ் இருக்குது, ஆதித்யா இருக்குது, இசையருவி இல்லை அது கலைஞர், ஆதித்யா இருக்குது, சன் மியூசிக் இருக்குது, சன் மூவிஸ் இருக்குது. சன்னோட பொக்கேல வந்து அவங்களுக்கு கொட்டுது, பணம் கொட்டுது. இப்போ பேலன்ஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு. அதில் வந்து இப்போ வர லாபத்தில் இது ஒன்றுமே இல்லை. சன் டிவி வந்து அதோட வியூவர்ஷிப்பால் நிற்குது. சன் டிவியோட வியூவர்ஷிப்ன்றது வந்து ஒரு வெரி பவர்ஃபுல் வியூவர்ஷிப். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை நம்ம ஒன்றும் மறுக்க போகிறதோ கிடையாது. சன்னோட வருமானன்றது மிகப்பெரிய வருமானம். மக்கள் பார்க்குற சேனல் சன் டிவி. ஒரே சீரியல் வந்து ஜெயா டிவியில் வரதை விட சன் டிவியில் வந்துன்னா அது வியூவர்ஷிப் அதிகம். ஸோ சன்னோட அந்த மக்கள்கிட்ட சன் டிவிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குன்றது அபரிதமான செல்வாக்கு. சன் நியூஸ் வந்து அந்த குரூப்பில் இருக்கிறதால அவங்களுக்கு லாஸ் கிடையாது. மற்றவங்க எல்லாம் நியூஸ் சேனல் இருக்கவங்க எல்லாருமே ப்ளீடிங், லாஸ், பயங்கர லாஸ். இப்போ தீபாவளி டைமில் தான் இது வருமானம் அதிகமாக இருக்கும். புதிய தலைமுறை மாதிரியான சேனல்ஸ் வந்து நாங்கள் அந்த டிபேட்டுக்கு போகும்போது பார்த்துருப்போம். 8:59னா 8:59க்கு இந்த டிபேட்டை முடிக்கணும். ஏன்னா 1 நிமிஷம் தள்ளி போச்சுன்னா ஆடுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும். அந்த ஆடு வரதால தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுது. புரியுதுங்களா? நீங்கள் இந்த இதில் கொண்டு போய் டிஷ்ஷில் அவங்க வந்து கேரேஜ் ஃபீயை வருஷம் 8 கோடி 10 கோடி கொடுக்குறாங்க. டாடா ஸ்கைக்கு 6 கோடி 7 கோடி, சன் குரூப்பு சன் டிடிஹெச்சுக்கு 8 கோடி 10 கோடின்னு கொடுக்குறாங்க. அதுவே வந்து பல கோடிகள் ஆகிடுது. அப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு வருமானம் வரும்? உலகம் முழுவதுமே வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே ப்ளீடிங் தான். அதுவும் தீபாவளி சீசனில் தான் அவங்களுக்கு வருமானம் அதிகம். விளம்பரம் நீ தீபாவளி சீசனில் 5 நாள் வந்து அவன் வருமானத்தில் கை வைக்கிறான். இது எவ்வளோ பெரிய மோசடிங்க இது.
எவ்வளோ பெரிய துரோகம் இது, அயோக்கியத்தனம் அல்ல இது. இதுதானே உண்மையான கருத்து சுதந்திரத்தின் மாதான தாக்குதல். அப்போ மோடியை சொல்றது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் செஞ்சது 2 பேரும் ஒன்று தானே, பிஜேபியும் திமுக ஒன்று, அடிப்படையில் 2 பேரும் ஒன்று தான். அவங்களும் அவங்களுக்கு எதிராக பேசுறவங்கள முடக்குறாங்க, நீங்களும் உங்களுக்கு எதிராக பேசுறவங்கள முடக்குறீங்க. ஒரு சேனலை நீ வந்து டிஷ்லேருந்து எடுக்கிற அதிகாரம் கிடையவே கிடையாது. அடிப்படையான கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் ஏற்கனவே நீதிமன்றங்கள் பலமுறை சொல்லி இருக்குது. இவங்க கேட்கறதா இல்லைங்க. இது வந்து அதிகாரம் கையில் இருக்குது, அடுத்த தடவை நம்ம தான் ஜெயிக்க போறோன்ற எண்ணத்தில் இவ்வளவும் செய்கிறாங்க. புதிய தலைமுறை அரசு கேபிளிலிருந்து உருவியது மிக மிக தவறானது. கடந்த காலங்களில் இது செய்யப்பட்டிருக்கு, எடப்பாடி பீரியடில் நடந்திருக்கு. அதையே ஸ்டாலின் அரசாங்கமும் தொடர்வது என்பது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு காரியம். இப்போ ஆபரேஷன் சிந்தூர் அப்ப விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு மோடி அரசின் மீது கண்டனம் தெரிவித்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அரசு கேபிளில் இருந்து புதிய தலைமுறை உருவப்பட்டதை எப்படி அனுமதிக்கிறார் என்று தெரியவில்லை. அரசு மறுபரிசீலனை செய்து உடனடியாக புதிய தலைமுறையை அரசு கேபிளில் கொண்டு வர வேண்டும். எந்த தொலைக்காட்சியும் பிஜேபி சார்பாக இயங்கக்கூடிய தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் கூட, அதிமுக சார்பாக இயங்கக்கூடிய தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் கூட, எந்த தொலைக்காட்சியும் எந்த அரசாங்கங்களும் முடக்கக்கூடாது. அப்படி செய்வார்களேயானால் அதற்கான விலையை அடுத்தடுத்த தேர்தல்களில் அவர்கள் கொடுப்பார்கள். ஓகே சார், அடுத்த நேரத்திலிருந்து ஒரு செய்தி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சர் ஆவாரா மாட்டாரா அப்படின்ற கருத்துக்கள் பெரிய பேசப்பட்டு வருது. என்ன காரணம் திமுக இவரை மீண்டும் அமைச்சராக்கி பார்க்கணும்னு என்ன தேவை இருக்கு திமுக? அதை நீங்கள் நல்ல கேள்வி போய் கேட்க வேண்டியது முதலமைச்சர்கிட்ட, என்கிட்ட இல்லை. நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அது நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. அவர் மறுபடியும் மந்திரி ஆவாரா ஆக மாட்டாரா, மந்திரி ஆகணுமா ஆகக்கூடாதான்றதான் கேள்வியாக இருக்கணுமே ஒழிய மந்திரி ஆவாரா ஆக மாட்டாரான்றது அபத்தமான கேள்வி. 2000 பேரை ஒரு குற்றச்சாட்டில் குற்றவாளிகளை சேர்த்து விசாரணையை கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடத்தணும்னு உச்ச நீதிமன்றமே சொல்லுது. அந்த அளவுக்கு விசாரணையை சீர்குலைத்திருக்கிறார்கள். அவரை மந்திரி ஆகிறதுக்கு ஏன் அவங்கள துடிக்கிறாங்கன்னு தெரியல. அது அவங்க தான் பதில் சொல்லணும். இது வந்து இன்னமும் கெட்ட பேரை தான் அரசாங்கத்துக்கு உண்டாக்கும். அதை பற்றி அவங்க கவலைப்படுறதா இல்லை. ஜெயிக்க போகிறது உறுதி 26ல், பொட்டியை திறக்க வேண்டியது வாக்கு எண்ணிக்கை மட்டும்தான் பாக்கின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்கிறார்கள். திமுக வினையாக தான் முடியும். அதை பற்றி அவங்க கவலைப்படுறதா இல்லை. செந்தில் பாலாஜி செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்கா சார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. செல்வாக்கு இருக்கா இல்லையான்றதை விட ஆக்கலாமா வேணாமான்றதான கேள்வி. நூற்றுக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை சூறையாடிய ஒருவர், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணு அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருவரை மறுபடியும் உச்சநீதிமன்றத்தோட கண்டனங்களுக்கு பிறகும் நாங்கள் மந்திரியாக்கியே தீர்வோன்னா இது திமுகவுக்கு வந்து கண்டிப்பாக வரும் தேர்தலில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக வந்து இது இந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திற்குள்ளான ஒரு நபரை அவர்கள் வந்து மீண்டும் அமைச்சராக்க துடிப்பது என்பது ரொம்ப ஆபத்தானது. பட் அதான் அவங்க செய்கிறாங்க. அது அதிகாரம் கண்ணம் மறைக்கும்வாங்கல்ல, அதான் நடந்துட்டு இருக்கு. இல்லை, அரசியலில் உற்று பார்க்கும்போது உள்ள வெறுப்பு இருக்கும். ஏன்னா மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து செந்தில் பாலாஜிக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்க திமுகக்குள்ள செந்தில் பாலாஜி மேலே நிறைய கோவம் இருக்குங்க. அவருக்கு புதுசாக வந்தவருக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ சலுகை கொடுக்கணும்னு. அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களில் கிட்டத்தட்ட 90% அமைச்சர்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அவர் மந்திரி இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து எல்லாரையும் வந்து கோபப்படுத்துகிறது. 2000 பேர் அந்த வழக்கில் குற்றம் சேர்த்து அந்த வழக்கு விசாரணையை தமிழக அரசு சீர்குலைத்திருக்கிறது. குற்றச்சாட்டை வைத்ததே தற்போதைய முதல்வர் உச்சநீதிமன்றம் கேட்குது, சுதந்திர இந்திய வரலாறுல இப்படி ஒரு கேலி கூத்து நடந்ததே இல்லைன்னு. 2000 பேர் ஒரு குற்றவாளிகள் பட்டியலில் சேர்த்தினா வழக்கு விசாரணையை கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடத்தணும், எந்த நீதிமன்றத்திலையும் நடத்த முடியாது. அவ்வளோ பெரிய நீதிமன்றத்தை கட்டவே இல்லைன்னு இந்தியாவில். ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடத்தணும், IPL மேட்ச் நடக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடத்தணும். அந்த அளவுக்கு விசாரணையை கேலி கூத்தாக்கியிருக்கீங்க. நூற்றுக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை ஒரு சூறையாடிய ஒரு மனிதரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும், அவரை காப்பாற்றுவதற்காக சட்டத்தை வளைப்பதும், 2000 பேர் ஒரு வழக்கில் குற்றவாளியை சேர்ப்பதும், இன்னும் 300 வருஷம் ஆனாலும் அந்த வழக்கில் தீர்ப்பு வராது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தவறு, எவ்வளோ பெரிய ஒரு மோசமான காரியத்தை இந்த அரசு செய்யுது. ஜெயிச்சு 2021 வந்தோன்னா ஹைகோர்ட்டில் போய் வாங்கினவனும் கொடுத்துறவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோன்னு கேஸை முடித்தாங்க. அதையும் இந்த உயர்நீதிமன்றம் அனுமதித்து அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் அது திரும்பி வந்தது. லஞ்சம் கொடுத்தவனும் வாங்கினவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு வழக்கு விசாரணை இல்லைன்னாங்க. அப்படின்னா இந்திய ஊழல் ஒழிப்பு சட்டத்தையும் எடுத்துடலாம், புத்தகத்திலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் அரசு அதிகாரி, நீங்கள் வந்து மந்திரி, நான் வந்து உங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறேன், எனக்கு வேலை வாங்கி கொடுங்க. நீங்கள் லஞ்சமும் கொடுக்கல, அந்த பணத்தையும் திரும்ப கொடுக்கல, வேலையும் போட்டு கொடுக்கல, மாட்டிக்கிறீங்க. கேஸ் வருது. கேஸ் வந்தோன்னா முதல்ல அந்த கேஸு கவர்மெண்ட்டு அப்படியே ஓடுது எதிர்கட்சி இருக்கும்போது. நீங்கள் ஆளுங்கட்சியான என்ன பண்ணுறீங்க, கோர்ட்டில் போய் சொல்கிறீங்க நான் வந்து வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டேன். நானும் வந்து ஆமாங்க வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டாரு. அப்போ அவ்வளோதான், 2 பேரும் கொடுத்தவனும் ஒத்துக்கிட்டான், வாங்கினவனும் ஒத்துக்கிட்டான், கேஸை முடிச்சிடலான்னு ஜட்ஜு
பேச அனுப்பிட்டார். ஆனால் இது சட்டப்படி பெரிய தவறு. அதான் சுப்ரீம் கோர்ட் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த மாதிரி வாங்கினவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்டேன்னு சொன்னதில் எல்லாருக்கும் அந்த நேர்மை கூட இல்லை, அதில் எல்லாருக்கும் செட்டில் பண்ணவும் இல்லை. அதுலேயும் மோசடி பண்ணதால் அதில் துட்டு கிடைக்காதவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் சுப்ரீம் கோர்ட்டு கூட்டு போட்டு வழக்கை திரும்ப அனுப்புது. அதுக்கு பிறகு தான் இடி உள்ள வருது. முதல்ல லஞ்சம் கொடுத்தவனும் வாங்கினவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டானா வழக்கு சமரசத்தில் முடிக்கலான்னு எந்த சட்டமும் கிடையாது. லஞ்ச ஒழிப்பு சட்டம் 1988ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின்படி ₹1 நீ லஞ்சம் வாங்கிட்ட, கேஸ் போட்டாச்சு, கோர்ட்டில் போய் வரல ₹1 திரும்ப கொடுத்துட்டான், கேஸை முடினா அது ₹1 100 கோடியோ வாங்கினதை திரும்ப கொடுக்கறதால குற்றம் இல்லாமல் ஆகிடாது. குற்றம் தான். இன்னும் சொல்லப்போனால் நான் திரும்ப கொடுத்துட்டேன்னு சொல்லும் போதே நீ குற்றத்தை ஒத்துக்கிறேன். ஆமாம், அதுதான் செந்தில் பாலாஜி கேஸ் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸுங்க. அதை மீறி அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் திரும்ப வந்தோன்னா அதில் புதுசாக 2000 பேரை சாட்சியாக குற்றவாளியாக சேர்த்து வழக்கை சீர்குலைக்க செய்கிற வேலையை, மோசமான வேலையை கவர்மெண்ட் செஞ்சிருக்கு. அதுதான் சுப்ரீம் கோர்ட் தலையில் குட்டி இருக்குது. இல்லை அதெல்லாம் சார் நான் கேட்குறேன், திமுக தெளிவு இல்லாமல் இருக்காங்க. நான் இப்படி சேர்த்த சாதாரண பாமர மக்களுக்கு தெளிவு இருக்குது, செந்தில் பாலாஜி குற்றம் செஞ்சிருக்காருன்னு வெளிப்படையாக தெரிஞ்சதுக்கு பிறகும் ஏன் திமுக இந்த வேலையை திரும்ப திரும்ப ஒரு அமைச்சராக்கணும்னு நினைக்குது? அப்போ இங்கேயும் ஏதோ அவரை ஏன் திரும்ப அமைச்சராக்கணுன்ற கேள்வியை நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். நம்பர் 1, எல்லா விஷயத்தையும் புத்திசாலியாக இருக்க திமுக இதில் எப்படி கோட்டை விட்டுதுன்னா யானைக்கு அடிசா இருக்கும். 2000 பேர் ஒரு வழக்கில் குற்றவாளியாக சேர்த்துருக்கீங்கன்னா வழக்கை சீர்குலைக்கிற வேலை இன்னும் 300 வருஷம் ஆனாலும் அந்த வழக்கு முடிவுக்கு வரப்போகிறது இல்லை. இந்த வழக்கு விசாரிக்கிறதுக்கு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடத்தணும். சுதந்திர இந்திய வரலாறுல 2000 பேர் ஒரு குற்றப்பத்திரிகையில் கிரிமினல் குற்றவாளியாக சேர்த்ததே கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஒன்றுமே பண்ணல. அதுக்கு பிறகு அவர் மறுபடியும் போய் ஒரு மந்திரி ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னது அந்த வாசகத்தை எடுக்கணும் போது தான் இப்போ நேற்று மாட்டுறாங்க. போய் பெரிய பெரிய வக்கீல்லாம் நிற்கிறாங்க. கபில் சிபல், அபிஷேக் மனு சிங் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஒரு ஹியரிங்க்கு 30 லட்சம் 40 லட்சம் வாங்கக்கூடியவங்க. செந்தில் பாலாஜிக்காக பெரிய பெரிய வக்கீல்லாம் இது வரைக்கும் அவங்களுக்கான செலவே பல கோடிகளை தாண்டும். இந்த பணம்லாம் செந்தில் பாலாஜிக்கு எங்கேருந்து வந்தது? யார் கொடுக்குற பணம் இதெல்லாம்? கபில் சிபல் ஒரு நாளைக்கு போகிறாருன்னா 25 லட்சம் 30 லட்சம், அபிஷேக் சிங்னா 25 லட்சம் 30 லட்சம், முகுல் ரோத்தகியா 30 லட்சம். 3 வக்கீல் போய் நின்றானா ஒரு நாளைக்கு 90 லட்சத்துலேருந்து ஒரு கண்டிப்பாக வெறுப்பு வரும்ல சார். அப்போ திமுக முக்கியமான அமைச்சர்களுக்கும் முக்கிய புள்ளிகள். ஆமாங்க, திமுக உள்ள வெளியில் இருக்கவங்கள விட திமுகவில் இருக்க முக்கியமான அமைச்சர்கள் 90% அமைச்சர்களுக்கு செந்தில் பாலாஜி மேலே அவ்வளோ கோபம் இருக்குது. இத்தகைய குற்றச்சாட்டுக்குள்ளான ஒரு நபரை எதற்காக முதலமைச்சர் பாதுகாக்க துடிக்கிறார், எதற்காக அவர் மீண்டும் முதலமைச்சராக விரும்புகிறார்ன்றது கோபம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. 2000 பேரை குற்றவாளியாக சேர்த்து வழக்கு விசாரணையை சீர்குலைச்சு கேலி கூத்தாக்கிருக்கீங்க. சுதந்திர இந்திய வரலாறுல 2000 பேர் ஒரு குற்றச்சாட்டில் சேர்த்ததே இல்லை. வழக்கு விசாரணையை கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடத்தணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் தமிழ்நாடு அரசு மௌனமாக இருக்குது. எதிர்கட்சிகள் இதை பெருசாக எதுவும் பண்ண முடியலன்னா என்ன மோசமான நிலைமையில தமிழ்நாடு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவர் நேற்று மந்திரி ஆகணும்னு துடிக்கிறார் போய். அதான் கோர்ட்டு நேற்று ஒரு ஆப்பு வச்சிருக்குது, வழக்கை டெல்லிக்கு மாற்றிடலான்றாங்க. டெல்லிக்கு மாத்திரம் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் ஜெயிலுக்கு போறாரு. சொல்றாங்க வந்து போக சௌகரியமா இருக்கு, ஆன்லைன்ல பண்ணிக்கலாம்ட்டா. பெங்களூர் கூட சொன்னாங்க நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஆன்லைன் இப்பதான் ஆன்லைன் வந்துச்சு. ஜெயலலிதா பீரியட்ல ஆன்லைன் இல்லை, இப்போ ஆன்லைன் வந்துச்சுல. வழக்கு விசாரணை ஆன்லைன்ல நடத்தலாம். வழக்கு விசாரணை ஆன்லைன்ல நடத்தலான்ட்டாங்க. இல்லை இவ்வளவுத்துக்கு பிறகும் அவரை மந்திரியாவே ஆக்கி துடிப்பான்னு விரும்புறாங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு நிரூபிக்கிறது அடுத்து தாண்டி வந்துருச்சு இப்படிங்கிறதுல ஏன் அதுதான் திரும்ப மக்களின் கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு. இல்லைங்க, நம்ம இது சில சம்பவங்களுக்கு சம்பவங்களே சாட்சி. புதுசா பதில் ஒன்றும் அவசியமே இல்லை. அவரையும் திமுக ஆளேவா இல்லை? திமுக 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் திமுகலே பழந்தின்னு கொட்டை போட்டு தியாகம் பண்ணி அடிப்பட்டு உதப்பட்டு கட்சிக்காகவே இருந்தவன். நீங்கள் அவனுக்கு கொடுக்காம 5 கட்சி மாறி வந்தவர். 5 கட்சி மாறி வந்தவர் செந்தில் பாலாஜி. மதிமுகவில் இருந்தார். மதிமுகலேருந்து அதுக்கு பிறகு அதிமுகவுக்கு போனார். அதிமுகவில் இருந்துட்டு இதுக்கு போனார், அமமுகவுக்கு போனார். இப்போ அமமுகலேருந்து திமுக இருக்கார். நடுப்புற ஒரு தடவை வேறு ஏதோ ஒரு கட்சிக்கு போயிட்டு வந்தார். 5 கட்சி தான் அவர் பேர். 5 கட்சி மாறி வந்தவர் என்பதுதான் அவருடைய பெயர். அவருக்கு எதுக்கு திமுகலேயே 50 வருஷம் 60 வருஷம் காட்டாத கருணையை திமுக தலைவர் ஏன் காட்டுகிறார் என்பது முக்கியமான கேள்வி. கேள்வி நியாயம், பதில் நம்மகிட்ட இல்லை, அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். உங்கள் கட்சியில் யாரோ ஒருத்தருக்கு இப்படி சலுகை காட்டுறீங்கன்னா ஒரு துரைமுருகனுக்கு, ஒரு தங்கந்த நர்ஸுக்கு, ஒரு டிஆர் பாலுக்கு, ஒரு கேஎன் நேருக்கு, ஒரு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு, ஒரு ஐ பெரியசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி கருணை காட்டுகிறாருன்னா புரிஞ்சுக்கலாம். ஒரு 10% நியாயம் கூட. 1000 இருந்தாலும் கட்சிக்காரங்க அவன் கொள்ளடிச்சான், ஊர் தாலி அறுத்தான், ஆனால் கட்சிக்காக கஷ்டப்பட்டாங்க. அவன் எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவை காட்டி கொடுத்துட்டு அவன் போகலங்க. எம்ஜிஆர் பீரியடில் ஜெயலலிதா பீரியடில் தான் கட்சியில் தான் இருந்தான். ஜெயலலிதா எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க, பிடிச்சி உள்ளே போட்டாங்க.
ஆனால் அவன் போகலங்க, நமக்காக தாங்க நான் கட்சியில், நாளைக்கே நம்ம தோத்தாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க, அவன் கட்சிக்காரங்க அவன் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் இந்த சலுகையை காமிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 10% நியாயம் உண்டு. இங்கே அதுவும் கிடையாது, இங்கே அதுவும் கிடையாது. அவர் கட்சிக்கு வந்து 7 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னால் ஒரு 4 கட்சியில் இருந்துட்டு இது 5வது கட்சி அவருக்கு. அப்போ அந்த ஒரு மனிதருக்கு வந்து நீங்கள் உங்கள் கட்சிக்காக எதுவுமே செய்யாதவர் அவர். தனிப்பட்ட முறையில் ஒரு முதலமைச்சருக்கோ முதலமைச்சர் குடும்பத்துக்கோ அவரால் ஏதாவது லாபம் இருக்கா இல்லையானா எனக்கு தெரியாது, நான் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச முடியாது. உங்கள் கட்சிக்கு ஏதாவது அவரால் லாபம் இருக்குன்னா நீங்கள் அவரை காப்பாற்றலாம். உங்கள் கட்சிக்கு அவரால் என்ன லாபம் அதை சொல்லுங்களேன். அப்புறம் எதுக்காக அவரை காப்பாற்றுறீங்க? நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு துரைமுருகன், ஒரு டிஆர் பாலு, ஒரு ஐ பெரியசாமி, ஒரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஒரு கேஎன் நேரு, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை பண்ணீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அவங்க கட்சிக்காரங்க, அவங்கெல்லாம் நல்லதோ கெட்டதோ உங்களை விட்டு என்றைக்கும் போக மாட்டாங்க. இவர் யாருங்க? இவருக்கு ஏங்க இவ்வளோ செய்கிறாங்க? இந்த எண்ணம் கட்சிக்காரன் ஒவ்வொருத்தர், நான் கேட்குற கேள்வி ஒவ்வொரு திமுககாரன் மனசில் இருக்க கேள்வி. அவனால் கேட்க முடியல, நான் கேட்குறேன். வாய் பேச முடியாத திமுக காரனுக்காக நான் பேசுவேன். ஏன்னா அவன் கட்சியில் அவன் விசுவாசமாக இருக்கான்ல. அவன் 1000 தப்பு பண்ணலாம், ஆனால் அவன் ஏற்றுக்கிட்ட கொள்கைக்காக அவன் விசுவாசமாக இருக்கான்ல, விட்டு கொடுக்காம இருக்கான்ல, அவனை நான் பாராட்டுவேன். அவனுக்காக நான் பேசுவேன். நான் கேட்குறேன்ல, இப்போ கட்சிக்காக உழைச்சான் இல்லையா, அவனுக்கு என்ன செஞ்ச நீ? இதுக்காக நீ யாருன்னுவான்? ஓட்டு போட்டிருக்கோம் உனக்கு, அதனால் கேட்பேன். ரெண்டாவது, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு பப்ளிக் ஆர்கனைசேஷன், யார் வேணால் கேட்கலாம். இது எங்கள் உட்கட்சி விவகாரம், நீ ஒன்றும் கடந்து போக முடியாது. நேற்று வந்தவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு கட்சியிலேயே எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறானே, அவனுக்கு என்ன மரியாதை? அப்போ 5 கட்சி மாறி வந்த ஒருத்தருக்கு இவ்வளோ சலுகை நீங்கள் ஏன் கேட்குறீங்க? சரி, இவ்வளோ சலுகை காமிச்சு உங்களுக்கு கெட்ட பேர் தானே வருது, அப்புறம் எதுக்கு அதை செய்கிறீங்க? புரியாத புதிரா தானே இருக்குது. ஆமாம், கட்சிக்காகவே உழைச்சி ஓடாகி போய் கட்சிக்காக எல்லா வேலையும் செஞ்சு நல்லது கெட்டது எல்லாத்தையும் கட்சி கொண்டு வந்து கட்சிக்காக உழைச்சிருக்கான், திருடி இருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் கட்சியை விட்டு போக மாட்டான். அவனுக்கு செஞ்சுன்னா அது லாஜிக், அதில் தப்பே இல்லை. கட்சிக்காரன் அவன் நான் செய்வேன், 1000 தப்பு பண்ணாலும் அவன் என் கட்சிக்காரன்னு சொல்லுவான். இவர் யார்? இப்போ பெயர் அளவில் தான் திமுகவாக இருக்குது, அதிமுக தான் ரன் ஆகிட்டு இருக்கே திமுக. 100% அதில் என்ன சந்தேகம்? கட்சிக்காக எதுவுமே செய்யாத ஒருத்தரை, கட்சி கஷ்டப்பட்ட காலத்துலலாம் கட்சி கூட இல்லாத ஒருத்தரை நீங்கள் இன்றைக்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இதில் உங்களுக்கு இன்னொன்று, இதில் கொடுமை என்னென்னா, சரி இவ்வளோ பண்ணுறீங்கல்ல, இதால் உங்களுக்கு இதான் நன்மை வருமா? கட்சிக்கு உள்ளே நன்மை இல்லை, வெளியில நன்மை இல்லை. பப்ளிக் வந்து கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ பண்ணி எதுக்கு செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறீங்கன்றான்ல. அதுக்கு மட்டும் பதிலே வரமாட்டேன், அதுக்கு பதில் வரமாட்டேதில்ல. கட்சிக்காரன் இப்போ பொன்முடியை காப்பாற்றினா, பொன்முடி கூட நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் தாங்க. பொன்முடியை நீ காப்பாற்றினா எனக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபம் இல்லை. பொன்முடி கட்சிக்காரன். எம்ஜிஆர் காலத்துலேருந்து திமுகவில் இருக்கார், ஜெயலலிதா காலத்துலேருந்து திமுகவில் இருக்கார். நாளைக்கு நீங்கள் பதவியில் இல்லைனாலும் பொன்முடி உங்கள் கூட தான் இருப்பார். அவர் அண்ணா திமுக போயிட மாட்டார். ஒரு பொன்முடியை நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்னா ஏற்கனவே நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் தான் வரும். அப்புறம் ஏட உடம்பு பேசினாரு மந்திரி பதவி போச்சு. அவரை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னா கேட்க மாட்டேன் நான். அவங்க கட்சிக்காரன் 1000 இருந்தாலும் உங்களுக்காக அவர் உழைச்சிருக்காரு. நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒவ்வொரு தடையும் அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு, அந்த அவர் மாவட்டங்களில். இவர் யாருங்க? அப்போ என்ன கட்சி இது? அப்போ கட்சி அழிவு நோக்கி போகுது, சந்தேகமே வேணும். கட்சி அழிவு நோக்கி போகுது. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.